கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை அர்ப்பணித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் மாயிருக்கிறார். பூமியாளர்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரமுருவாக்கிற்று. நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் ஒரு மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாது. வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நடந்தது போல உங்களுக்கு கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்களை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே